அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம 12 கட்ட ஐலம் போர்டில் சுவிட்சு 8 சுவிட்சு, ப்ளக்கு 3, லேம்பு 1, டிம்மர் 1 அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதில் நமக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே நம்ம வாங்கிக்கிடலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர்டில் உள்ள ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ சீட்டை தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதில் சுவிட்சு, ப்ளக்கு, டிம்மரு எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். மாடலாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சா சூப்பராக இருக்கும். ஒரு சுவிட்சு, ஒரு ப்ளக்கு, ஒரு சுவிட்சு, ஒரு ப்ளக்கு தனியாக வச்சுட்டு மேலே 2 சுவிட்சு, அதுக்கு ஒரு 2 சுவிட்சு, ஒரு லேம்பு அப்படி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி காடி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் மேலேருந்து கீழே 4.5 சென்டிமீட்டர் வச்சு அதிலேருந்து 3.5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ சைடில் ஒரு 3.5 சென்டிமீட்டர் வச்சு அதிலேருந்து சுவிட்சு, ப்ளக்குக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி சைடில் மார்க் பண்ணிட்டு இப்போ இதுலேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதில் ஒரு சுவிட்சு, ஒரு ப்ளக்குக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போது அதே மாதிரி 4.5 சென்டிமீட்ரு அதிலேருந்து 3.5 சென்டிமீட்டர் சுவிட்சு அளவு வச்சு கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டு இப்போது இந்த சுவிட்சு, ப்ளக்கில் சென்ட்ரு கனெக்ட் பண்ணி அதில் 2 சுவிட்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இது அந்த 2 சுவிட்சு, ஒரு லேம்புக்கு மார்க் பண்ணுதோம். இது மேலே உள்ளது சுவிட்சு, டிம்மரு எல்லாம் மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு உள்ளது சுவிட்சு 2 சுவிட்சு, அடுத்து 2 சுவிட்சு, ஒரு லேம்பு, அடுத்து ஒரு சுவிட்சு, ஒரு டிம்மரு அந்த மாதிரி வரும். கீழே 3 சுவிட்சு, 3 ப்ளக் வரும். இப்போ காடி இருக்கிறதுக்கு ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் எதுக்கு போடுதோம்னா, நம்ம சென்டரில் அந்த பிளேடை உள்ளே மாட்டி காடி எடுக்கிறதுனால உள்ளே ஹோல்ஸ் போடுதோம். இப்போ ஹோல்ஸ் போட்டு பிளேடை மாட்டி டைட் வச்சுட்டு காடி எடுக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ மோட்டர் ஆன் பண்ணி காடி எடுக்கும். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதில் கரெக்டாக காடி எடுக்கும். கொஞ்சம் வெளியேவும் வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். வெளியே வந்துடுச்சுன்னா சுவிட்சு அளவு பெருசாகிடும், அதனால் கரெக்டாக எடுக்கணும். இந்த மாதிரி காடி எடுத்துகிட்டு இப்போ போல்ட்டை கழட்டி அடுத்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு காடி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் காடி எடுத்துக்கிடுவோம். காடி எடுக்கும்போது சீட்டு மேலே நிற்கும், அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு காடி எடுத்துக்கோங்க. காடி எடுத்துகிட்டு இப்போ சுவிட்சு, ப்ளக்கெல்லாம் மாட்டுறதுக்காண்டி ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்கு சுவிட்சு எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக பார்த்துட்டு இப்போ ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு கரெக்டாக நேர பார்த்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணிட்டு அடுத்து மேலே அதே மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக நேராக வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சுவிட்சு எல்லாத்தையும் மாட்டணும். அதுக்கு அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கவர்லேருந்து பிரித்து ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கோங்க. கழட்டி எடுத்துகிட்டு இப்போ சுவிட்சு எல்லாத்தையும் மாட்ட போகிறோம். சுவிட்சு, ப்ளக்கை ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க. ஸ்க்ரூ தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. எல்லா சுவிட்சையும் இந்த மாதிரி ஸ்க்ரூவை போட்டு மாட்டிட்டு அது பிறகு சும்மா மீடியமாக தான் டைட் இருக்கும். இப்போ தான் நம்ம நேரம் பார்த்து டைட் வைக்கணும். அதுக்கு ஸ்கேலை எடுத்து கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எல்லாத்தையும் டைட் வச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இதே மாதிரி மேலேயும் ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சுவிட்சு, ப்ளக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.